சட்டமன்ற தேர்தலில் 210 தொகுதிகளில் வெல்வோம் என்று முன்னாள் அமைச்சர் எஸ்பி வேலுமணி தெரிவித்துள்ளார். தமிழக சட்டமன்ற தேர்தல் காலை 7 மணி முதல் விறுவிறுப்பாக நடைபெற்று வரும் நிலையில், கோவை தொண்டாமுத்தூர் தொகுதி அதிமுக வேட்பாளரும் முன்னாள் அமைச்சருமான எஸ்பி வேலுமணி இன்று தனது தொகுதிக்கு உட்பட்ட சுகுணாபுரம் அரசு பள்ளியில் குடும்பத்தினருடன் வந்து வாக்கு செலுத்தினார். இதனைத் தொடர்ந்து அவர் செய்தியாளர்களிடம் கூறியதாவது: இந்த தேர்தலில் தமிழகம் முழுவதும் அதிமுக கூட்டணி 210 இடங்களில் வெல்லும். கோவை மாவட்டத்தில் உள்ள 10 தொகுதிகள் மற்றும் அவிநாசி தொகுதியையும் சேர்த்து 11 தொகுதிகளில் நாங்கள் வெற்றி பெறுவோம். தமிழகத்தில் ஆட்சி மாற்றம் உறுதியாகியுள்ளது. நீலகிரி, திருப்பூர், கோவையில் அனைத்து தொகுதிகளிலும் வெல்வோம். எடப்பாடி பழனிசாமி தலைமையில் மீண்டும் நல்லாட்சி அமையும் என்றார். சுகுணாபுரம் அரசு உயர்நிலைப் பள்ளியில் நான் என்னுடைய வாக்குகளை அளித்து ஜனநாயக கடமையை ஆற்றினோம். இன்றைக்கு தமிழகத்தில் உறுதியாக ஆட்சி மாற்றம் உறுதி. கிட்டத்தட்ட 210 தொகுதிகளை வென்று அதிமுக கூட்டணி, என்டி ஆதரவுடன் அதிமுக கூட்டணி 210 தொகுதிகளை வென்று எடப்பாடி முதலமைச்சர் வருவார். மீண்டும் கோவைக்கு வளர்ச்சி, தொண்டாமுத்தூர் தொகுதிக்கு வளர்ச்சி. தொண்டாமுத்தூர் தொகுதியில் மிக அதிகமான வாக்கு நான் வெற்றி பெறுவேன். அதே போல் கோவை மாவட்டத்தில் அவிநாசி சேர்த்து 11 தொகுதியும் நாங்கள் வெற்றி பெறுவோம். நீலகிரி, திருப்பூர், கோவை 3 சேர்ந்து 21 தொகுதியும் வெற்றி பெறுவோம். தமிழ்நாடு முழுவதும் 210 தொகுதிகளை வென்று எடப்பாடியார் முதலமைச்சராக வந்து புரட்சி தலைவர் எம்ஜிஆருடைய ஆட்சி, அம்மாவுடைய ஆட்சி எடப்பாடியார் தலைமையில் அமையும். கண்டிப்பாக மீண்டும் நல்லாட்சி மலரும். ஆர்வத்தோடு வாக்களிக்கிறாங்க. அதிமுக ஆட்சி வரணும்னு வாக்களிக்கிறாங்க ஆர்வத்தோடு. ஏற்பாடுகள் எந்த அளவுக்கு பண்ணிட்டாங்க சார்? அதிகாரிகளோட நிலைப்பாடுகளா? அதிகாரி வந்து பார்த்தீங்கன்னா ஏற்பாடுகள் பண்ணாலும் கூட இன்னும் திருப்தியாக சில இடங்கள்ல இல்லை. காலையிலும் கூட பார்த்தீங்கன்னா கவுண்டம்பாளையம் தொகுதியில் சில இடத்துல காலையில் நிறைய இடத்துல அந்த டோக்கன் இஷ்யூ பண்ணியிருக்காங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா தெற்கு தொகுதியிலையும் நைட்டெல்லாம் நிறைய பிரச்சனைகள்லாம் இருக்குது. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா போலீஸும் அதே போல் அதிகாரிகளும் வேடிக்கை பார்த்துட்ருக்காங்க. அதை வந்து கடுமையாக கண்டிக்கிறோம். உடனடியாக வந்து அதை யார் தவறு செஞ்சாலும் அது நடவடிக்கை எடுக்கணும். அதிமுக சார்பில் உண்ணாவிரத போராட்டம் நடத்த போறதா அம்மன் சொல்லியிருக்காரு. அது சம்பந்தமா ஏதாவது அப்டேட் இருக்காங்க? உண்ணாவிரத போராட்டம் அப்படியா? இல்லை, அவர் தான் நிறைய பாதிச்சிருக்காரு. அந்த தொகுதியில் நிறைய பாதிச்சுங்காட்டி அவர் டிஸ்கஷன் பண்ணிட்டு என்னென்ன கட்சி முடிவு பண்ணோம்.